வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக ஒரு போண்டா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த செகண்ட் வேவுக்கு ஏற்ற போண்டான்னு தான் இதை சொல்லணும். செம்ம ஹெல்த்தியானது, சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் தான். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது நான் 200 கிராம் கடலை மாவு ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன், அதை தான் போடுறேன். ஒரு மிக்சிங் பவுலில் அதை சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் பாம்பே ரவை, ஒரு 1/4 கப்பு வறுக்காத வேர்க்கடலை, ஒரு 3 ஸ்பூன் தயிர், கொஞ்சோண்டு ஆப்பச்சோடா, காரத்துக்கு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர், ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நல்ல கையால் 2 கையால் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு போடுங்க. தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இது கூடவே 4 வெத்தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய கற்பூரவள்ளி இலை 2, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துப்போம். இதுக்கு மொத்தம் 125 ml தண்ணி வேணும். அந்த தயிர் பாத்திரத்தை கழுவிட்டு சேர்த்துட்டு மீதி இருக்கிற தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் காயிற வரைக்கும் வச்சுப்போம் மூடி போட்டு. எண்ணெய் சூடானதும் இதை எடுத்து அப்படியே குட்டி குட்டியாட்டு கையில் போண்டா மாதிரி போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள வேர்க்கடலையெல்லாம் இருக்கும் கடிக்கிறதுக்கு. வாசனையெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி இருக்கும். வெத்தலை வாசனை, புதினா, கொத்தமல்லி, ஓமம் எல்லாம் சேர்ந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும். இப்போ நடக்கிற செகண்ட் வேவுக்கு இது ஆப்டான போண்டா. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது கூட ஒரு டீ ஆர் காஃபி வச்சு குடித்தோம்னா செம்மையாக இருக்கும். 4 மணி பசி இருக்கவே இருக்காது. நம்மளோட போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போண்டா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஆவி பறக்க பறக்க இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வாசனையும் நல்ல பேலன்ஸ் பண்ணி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய மெடிசினல் வேல்யூ இதில் இருக்குது. நம்ம போண்டா சூப்பராக இருக்குது. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட நான் பூண்டு சட்னி வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. இது அப்படியே சாப்பிட்றலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லை சாஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Thanks for watching.